கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சகரியா 8:13. பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்படக் கடவது. சகரியா 8:13. Do not be afraid, but let your hands be strong. அன்பான சகோதர சகோதரிகளே, எதை நினைத்து பயப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள்? கவலைப்படுகிறீர்கள், கண்ணீர் விடுகிறீர்கள்? நம்மை பயப்பட வேண்டாம், உங்கள் கைகள் திடப்பட கடவது என்று இன்று நமக்கு கர்த்தர் ஆறுதல் சொல்லுகிறவராக காணப்படுகிறார். கர்த்தரே நம்முடன் இருக்கும்போது நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமாய் இருப்போம், எதையும் எதிர்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரே. யோசேப்புடன் கர்த்தர் இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்டார், குழியில் தள்ளப்பட்டார். எல்லா இடத்திலும் யோசேப்போடு இருந்து அவனை ஆற்றி தேற்றி அரவணைத்து காப்பாற்றினார். தாவீது வனாந்திரங்களிலே இருந்தார், மாமனாரால் வேட்டையாடப்பட்டார். ஆனால் கர்த்தர் தாவீதுடன் இருந்து அற்புதமாய் வழிநடத்துகிறவராக காணப்பட்டார். அவன் பயப்படவில்லை, தைரியமாய் எதனையும் எதிர்கொள்கிறவராக காணப்பட்டார். ஆம், யோசேப்புடன் காணப்பட்ட கர்த்தர், தாவீதுடன் காணப்பட்ட தேவன் இன்று உங்களோடு என்னோடு இருக்கிறார். எதை குறித்தும் நாம் கவலைப்பட பயப்பட தேவையில்லை. கர்த்தர் சேனையின் அதிபதியாய் நம்முடன் இருக்கிறார். பிறகு நாம் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமாய் திடமாய் காணப்படுவோம். செய்ய வேண்டியவற்றை செம்மையாக கர்த்தருடைய அனுமதியோடு கூட ஜெபத்தோடு செய்வோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமன். பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நாட்டிலே புற்றுநோய் என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். 9 ஒருவருக்கு புற்றுநோய் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆண்டவரே, நிலைமையை மாற்றும். மக்களுக்கு தேவையான போஷாக்கான உணவை கொடுத்தருளும். அதை உண்ண தேவையான பலத்தை ஈந்தருளும். நாட்டில் கொள்ளை நோய்கள் பரவாதபடி காத்துக்கொள்ளும். ஒவ்வொருவரும் சுகத்தோடும் பலத்தோடும் நீண்ட ஆயுளோடும் குடும்பமாக சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்யும். குடும்பங்களை ஏற்படுத்தியவர் நீர். உயிருள்ள நாள் வரை அவர்கள் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்யும். வியாதிகள், வேதனைகள், கஷ்டங்களை நீக்கும். இயேசுவின் கல்வாரி இரத்தம் பிள்ளைகளை கழுவுவதாக. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு பிள்ளைகள் வாழ உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.